அஷ்டமி திதியில் ஒரு குழந்தை பிறந்தால் அது ஆகாதா, என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கம்சனுக்கு மட்டும்தான் 8வது குழந்தையாக அந்த கிருஷ்ணனே கடவுளுடைய அவதாரம் பிறக்கும், அதனால ஆபத்து அப்படின்னு சொல்லி வச்சாங்க. எல்லாருக்கும் அந்த ஆபத்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது இல்லாமல் இப்போ 8 குழந்தைகள்லாம் கிடையவே கிடையாது. அதனால் அதை யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையவே இருக்குது. அதனால் அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. நம்ம ஜாதகத்தினுடைய நிகழ்வில் லக்னமும் அந்த லக்னத்தில் உள்ள உறவுகளும் தான் நமக்கு சுட்டி காட்டக்கூடியது. ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அம்மாவுக்கு எப்படி இருக்கும், தாத்தா பாட்டிக்கு எப்படி இருக்கும், உடன் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரலாக பார்க்கறதுனால தப்பில்லை. அப் டு டேட் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் மட்டுமே தெரிஞ்சுக்கணுங்கிறத சரியில்லை, ஆபத்தானது. அதனால் நாங்களே குழந்தைங்க ஜாதகத்தை பார்க்குறதில்ல. 10 வயசுக்கு மேலே ஆனால் தான் குழந்தைங்களே ஜாதகங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிடும். அதனால் தயவு செஞ்சு குழந்தைகள் மேலே எந்த ஒரு வருத்தமும் படாதீங்க. அது ராகு காலத்திலேயே யமகண்ட வேலையிலே பிறக்கிறது தப்பில்லை. அவங்க ஜாதகத்தில் அந்த ராகு கேது நல்ல நிலைமையில் இருந்தால் நன்மையே அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லிக்கிறேன்.